ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜாஸ் கிச்சன். நான் இப்போ வந்து ஒரு பேக்கரி ஸ்டைல் பன் ரெசிபி தான் நம்ம தேங்காய் பன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வந்து ஒரு எப்படி இதை வந்து ஈஸியாக வீட்லேயே மில்க் எடுத்துக்கோங்க, அதாவது சூடு இருக்கிறத நம்ம கொதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. இதில் 2 டீஸ்பூன் சுகர் பாத்திரத்தில் வந்து ஒரு அரை டேபிள் வந்து ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் உங்களுக்கு அந்த 10 நிமிஷம் பன்னோட டேஸ்ட் அந்த இது வரணும், பொங்கி வரும் பால் சேர்த்து. அதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி. அப்பதான் உங்களுக்கு வந்து பிரெட் வந்து நல்லா வரும் மில்க்கிறது. ஸோ நம்ம இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 2 டீஸ்பூன் ஒரு 5 நிமிஷம் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பாருங்க இந்த மாதிரி புளிச்சு வரணும், பொங்கி வரணும். அப்போ தான் நம்ம வந்து இதில் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியை இது பண்ண முடியும். இப்போ அதில் அரைக்கப்புலேருந்து அரை கப் வரைக்கும் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துக்கலாம், ஆயில் சேர்த்துக்கலாம், ரிஃபைண்ட் ஆயில். இப்போ முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் எக்கையும் உடச்சி ஊற்றிட்டேன். இதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்து 2லேருந்து 3 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பன்னில் வந்து ஒரு லைட் சுகர் டேஸ்ட் வரும். ஸோ அதுக்கு வந்து அந்த நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்குவோம். இப்போ நான் வந்து 2 கப் மாவு சேர்த்துக்கிறேன். 2 கப் மைதா மாவு தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இப்போ கோதுமை மாவில் செய்யலாமான்னு கேட்பீங்க, பட் உங்களுக்கு வந்து பேக்கரி ஸ்டைலில் வேணும்னா கண்டிப்பாக மைதா தான் சேர்த்துக்கணும். ஸோ அதனால் மைதா சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இது பிசைஞ்சு விடுங்க. அப்புறமா நம்ம வந்து கை வச்சு நல்லா நீட் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு இது கரெக்டான அளவாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இல்லைன்னா, நான் வந்து 2 1/2 கப் மாவில் வந்து அரை கப்பை வந்து எடுத்து வச்சுருந்தேன். மொத்தம் 1/4 கிலோ மாவு. அதில் 200 கிராம் சேர்த்துருங்க. 50 கிராமை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிசைஞ்சு எடுக்கும்போது கரெக்டாக அதை தூவி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து நல்லா கையை வச்சு நீட் பண்ணிக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாஃப்டியான ப்ரெட்டு கிடைக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ தூரம் மாவை பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ப்ரெட் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் அதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு, இது வந்து நமக்கு வந்து டபுள் ஆகணும் இந்த மாவு. அதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற வேலையை பார்த்தலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து நட்ஸு சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் பாதாம் சேர்த்துக்கலாம், இல்லை முந்திரி இருக்குல்ல, திராட்சை இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். நான் முந்திரி சேர்த்துருக்கேன். ஒரு அரை கப் வந்து டூட்டி ஃப்ரூட்டி, ஒரு ஒரு அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அடித்து நான் எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர், உங்களோட இனிப்பு தகுந்த அளவுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு உரமா வச்சுக்கோங்க. இது நம்ம உள்ளே வைக்கிற ஃபில்லிங்கு. இது உங்கள் இஷ்டத்துக்கு நம்ம வந்து உள்ளே என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆக்சுவலி இதுதான் நார்மலாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை வச்சுட்டேன். இப்போ நம்ம மாவை திறந்து பாருங்கள், டபுள் சைஸ் ஆகிருக்கு. இப்போ அதுக்கு ஒரு டிஷ்யூம் கொடுத்துட்டு நம்ம மாவை வந்து கையில் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு பொங்கி வரணும். அப்போ தான் உங்கள் ப்ரெட்டு வந்து சாஃப்டாக இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம வந்து இதை 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து மேலே இருக்கிறதும் கீழே இருக்க லேயரும் கரெக்ட் பண்ண முடியும். நான் இப்போ இதை 2ஆக பிச்சுக்க போகிறேன். பிச்சு ஒன்றை வந்து நல்லா ஃபஸ்ட்டு நல்ல ஒன்றை வந்து நீட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கீழே நம்ம வந்து கரெக்டாக விரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பேனில், அதாவது எந்த தட்டிலையோ நீங்கள் எது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பேக் பண்ண போகிறீங்களோ அதை வந்து கொஞ்சம் கீ இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணி இதை வந்து நல்ல இது பண்ணி வச்சுக்கோங்க, சீசன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் நம்மளோட பன் வரும். இப்போ நான் இதை வந்து இதுலேயே விரிச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் இந்த நம்ம ரொட்டியெல்லாம் பரத்துவோம் இல்லையா, அதில் கூட வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இதை கையிலேயே இந்த சின்னதாக தானே இருக்குது, ஸோ அதனால் கையிலேயே இது பண்ணிக்கிறேன். இது வந்து 1 இன்ச் கனத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப குண்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ 1 இன்ச் கனத்துக்கு இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லேயரை நான் இந்த மாதிரி திரட்டிக்கிறேன். இது பார்த்திங்களா, இந்த கனம் இருக்கணும். இப்போ நம்ம வந்து இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்.
இப்ப நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த அதில வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஃபில்லிங்க சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கடையில வாங்கும்போது ஃபில்லிங் கம்மியா இருக்கும். ஸோ நம்ம வீட்ல செய்யும்போது நம்ம தாராளமா நல்ல எவ்வளோ நம்ம டேஸ்ட்டுக்கு தக்கன வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அப்ப தானே டேஸ்டியா இருக்கும். இப்ப நம்ம வந்து நல்லா ஃபில்லிங்க ஃபுல்லா நிறச்சிட்டேன் நானு. இப்போ மேல இருக்கிற அந்த லேயர இதில வச்சுக்க போறேன். வச்சுட்டு நம்ம வந்து இத ஃபுல்லா கவர் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா அது வந்து வெந்து வரும்போது நல்லா அழகா இருக்கும். அந்த நம்ம கடையில வாங்குற ஷேப்புக்கு இருக்கும். இப்ப இத நல்லா இந்த மாரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும் அந்த சைஸு. இப்ப நான் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிட்டேன். நம்ம இதுக்கு மேல வந்து பாலு இல்லன்னா முட்டை இருக்கு இல்லைங்களா? முட்டைய வந்து ஒரு முட்டைய நல்லா உடைச்சு இந்த மாரி பிரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து மேல கிடைக்கக்கூடிய அந்த கலர் வந்து நல்லா அழகா கிடைக்கும். இப்ப நம்ம ஒரு கடாய வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இத வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு பேன வந்து ஹீட் பண்ணிக்கங்க. நம்ம அவனா இருந்தா அவனையும் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். இப்ப நம்மளோட இந்த டோவ வந்து உள்ள வச்சுக்கலாம். பார்த்து வைங்க. அப்பதான் உங்களுக்கு சூடு படாம இருக்கும். இது வந்து சென்ட்ரல்ல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இத வந்து நம்ம வந்து முப் 15லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு கேக் வந்து சாஃப்டியா குக் ஆகும். நான் இத ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இது ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நமக்கு வெந்துருச்சு. இப்ப மேல மட்டும் லைட்டா கலர் வந்தோனே நம்ம இத எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இது பன்னு வெந்துருச்சாங்கிறதுக்கு நீங்க ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிரும். பன் நல்லா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பர் சாஃப்ட் பன்னு வந்து எவ்வளோ அழகா பேக்கரி ஸ்டைல்ல ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க. இத நம்ம எடுத்து அப்படியே இது பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஹார்டா தான் இருக்கும் இப்போ. இது மேல வந்து நம்ம பட்டர் தடவிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஆகும். ஸோ நான் பட்டர் தடவி இத ஒரு 10 நிமிஷம் வச்சுக்க போறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே கட் பண்றேங்க. எங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ சீக்கிரமா அத சர்வ் பண்ணணுமேங்கிறதுக்காக நான் சீக்கிரமாவே கட் பண்ணிட்டேன். நீங்க கண்டிப்பா ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு நல்லா ஃபுல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பரான பன் ரெடி ஆயிரும். இங்க பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன். அவசரத்தில எடுக்கிறங்காட்டிக்கு இந்த மாரி இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்தீங்கன்னா, இன்னுமே நல்லாயிருக்கும். இங்க பாருங்க நம்ம பன்னு எவ்வளோ சூப்பரா இருக்கு. கடையில வாங்குற தேங்காய் பன் மாரி அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சுங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்பிடிருக்குன்னு கட்டாயமா சொல்லுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.